எந்த டைரக்டருக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆனா இந்த அளவுக்கு ஒரு ட்ரோல் இருக்காது. அப்படி அதிக ட்ரோல்ஸ சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி. பட் அட்லி இஸ் த பெஸ்ட் டைரக்டர். அது ஏன்? எதனால? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். ரீசென்ட்டா கூகுள்ல அதிகமா சர்ச் பண்ண மூவிஸோட லிஸ்ட் எடுத்தாங்க. அதாவது டாப் 10 லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த டாப் 10 லிஸ்ட்ல 3 இந்திய படம் இடம் பெற்றிருக்கு. அதுல 3வது இடத்துல டாப் 3ல அதாவது டாப் 10க்குள்ள கூட கிடையாது. டாப் 3ல அட்லியுடைய ஜவான் படம் இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கணும். என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அட்லி வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ராஜா ராணின்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிக்குது. லவ்வர்ஸும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, எல்லாருமே அந்த படத்த ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எமோஷன வந்து கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா, அதுல நஸ்ரியா சாகக்கூடிய எமோஷன்ஸ் இன்னைய வரைக்குமே இம்பாக்ட்டா இருக்கும். ஆனா, அந்த படத்துக்கு செம்ம ட்ரோல்ஸ் வருது. செம்ம கிரிட்டிசம் வருது. என்ன அப்டின்னா, "இது மௌன ராகம்ப்பா. இது என்னப்பா இது மௌன ராகத்த தான் எடுத்திருக்காரு." அப்படிங்கிற ஒரு டாக் வர ஆரம்பிச்சுருந்துச்சு. என்னடா சரி ஃபர்ஸ்ட் படமே இப்படி டாக் வருதே! ஆனா படம் கமர்ஷியலா செம்ம ஹிட்டு. கிரிட்டிக்காவும் செம்ம ஹிட்டு. பட் இந்த ட்ரோல்ஸும் அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அட்லி தாங்கிறத அடுத்த படத்துல ப்ரூஃப் பண்ணாரு. தெரியுங்கிற ஒரு படம் வருது. ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜய் சாரோட இணையிறாரு. விஜயோடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி. இந்த படம் எப்புட்றா இருக்க போகுதுன்னு பார்த்தா ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர் வந்த வாரத்துக்கு செம்ம மாசிவா இருக்கு. எல்லாருமே வந்து ஆஹா! செம்மையா இருக்குப்பா. 2 விஜயா சூப்பரா இருக்குமே! அதான் டபுள் ஆக்ஷன்ல பண்ண போறாங்க. பெரிய ஒரு விஷயங்கள்லாம் வருது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் சேம் கமர்ஷியல் பிளாக் பஸ்டரா தெரிய இருக்கு. அதே சமயம் அட்லிக்கு மட்டுமே உண்டான இந்த ட்ரோல்ஸும் வந்து நிக்குது. என்ன ட்ரோல் அப்டின்னா, "இது சத்ரியன் படம் தானே" அப்படிங்கிற ஒரு ட்ரோல் வந்து நிக்குது. அ அடுத்து எகெயின் சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டாகுது. என்ன அப்டின்னா 2 படம் ஓகே காப்பி அடிச்சது. காப்பி கேட் அட்லி அப்படிங்கிற ஒரு பேரு வந்து அட்லிய சுத்தி சுத்தி எங்க போனாலும் அந்த ஒரு விஷயம் வருது. கட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. "ஏய் இந்த சீன பார்த்திருக்கியா? இது கத்ரியன் சரி எடி ஒரே மாரி இருக்கா? கதையும் ஒண்ணுப்பா. ராஜராணி சீன போடுறாங்க." எல்லாத்தையுமே வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்து வந்து மெர்சல் அப்படிங்கிற ஒரு படம் வருது. ஆக்சுவலா சொல்லப்போனா, இந்த படத்த நெறையவே ட்ரோல் பண்ணாங்க. இது அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படம் இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்கா உள்ள ஒரு படம். ஏன்னா, அவ்ளோ ஸ்டைலிஷா அதாவது இதுக்கு முன்னாடி இந்த விக்கு கூட நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலா தெரியலே யூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். பைரவால வந்து தளபதியோட ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லப்பா. என்னப்பா இது ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனா, அதே ஹேர் ஸ்டைல தெரியல வச்சு ஹிட் பண்ணாரு. திருப்பி ஹிட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மெர்சல்லே வைக்கிறாரு. மெர்சல்லையும் சூப்பர் டூப்பர் ஹிட். என்னடா என்னடா ஒரு 3 கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்ல வரக்கூடிய விஜய பார்த்து கொண்டாடுறாய்ங்க. "ஆலப்போறான் தமிழங்கிற" ஒரு சாங்க வந்து ஏஆர் ரகுமான் ஓகே. அந்த சாங் தான். பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷுவல்ஸும், அதோடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸும், அந்த ஃப்ளாஷ்பேக்ல இருக்கக்கூடிய விஜய்க்கான கதைய உண்டாக்குனதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது செம பிளாஸ்டிங்கா இருக்கு. என்னதான் இது காப்பியா இருந்தாலும் சரி, கதைய வேற இடத்துல வந்து அப்படியே ஒன்றி விட்டா சரி, இத ஆடியன்ஸோட கனெக்ட் பண்றது விதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா மெர்சல் ஒர்க் பண்ணியிருப்பாரு. எகெய்னும் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிகில். பிகில்ல வந்து ஆக்சுவலா பிகில் ஆடியோ லான்ச்சா மெர்சல் ஆடியோ லான்ச்சா எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஐ திங்க் ஸோ பிகில் ஆடியோ லான்ச் தான். என் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டயலாக் சொல்றாங்க. பிகில் ரிலீஸ் ஆகுது. பிகில் ரிலீஸ் ஆனது ஜெயிச்சதே இந்தியாப்பா. இது ஜெயிச்சதே இந்தியா. அதுல ஹாக்கி, இங்க ஃபுட்பாலு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்படியே போட்டு கனெக்ட் பண்றாங்க. பிகிலுமே ஹிட்டு. அதுல இருக்கக்கூடிய எமோஷன் சீக்வென்ஸ் செம ஹிட்டு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடி தீர்க்குறாங்க. அடுத்து பிகிலு. பிகில்ல இந்த ஐ மீன் பிகில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிச்சுருவாங்க. இந்த சீக்வென்ஸ் ஓகேவா? ஜவான்ல ஒரு பொண்ணுக்கும் ஒரு கதை. இது எல்லாமே இங்க கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இங்க ரசிக்க முடியுது. அப்படின்னா சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தானே! என்ன ஒரு காப்பி அடிச்சு எடுத்துட்டா பெரிய சக்சஸ்ஃபுல் எல்லாருமே காப்பி அடிச்சு ஈஸியா எடுக்கலாமே! அப்படி கிடையாது. எத்தனையோ ரீமேக் படம் வந்திருக்கு. ஹிட் ஆயிருக்கா? இல்ல. பேருக்காக ஓடியிருக்கா? இல்ல. நெறைய படம் ஃப்ளாப் ஆயிருக்குல்ல. பட் இந்த எல்லா விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி, சக்சஸ்ஃபுல் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்ப இந்த டாப் 10 மூவிஸ்ல டாப் 3ல அட்லியோட படம் தானே இருக்கு. ஜவான் அப்படிங்கிற ஒரு படம் டாப் 3ல இருக்கு. அதாவது என்னென்ன படம் இருக்குன்னு நான் ஒரு தடவ சொல்றேன். எவ்வளவோ பெரிய படம்லாம் இருக்கு. சொல்றேன் பாருங்க.
ஃபர்ஸ்ட் பார்பி, செகண்ட் ஓப்பன்ஹைமர், தேர்டு ஜவான், ஓகே. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆஃப் ஃப்ரீடம், ஃபிஃப்த் வந்து ஜான் விக் சாப்டர் 4, அவதார் வந்து சிக்ஸ்த்து, எவர்திங் எவரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் இது வந்து 7th, காதர் 2 8th, கிரிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 9th, பத்தான் வந்து 10th. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோடைய படம். அதாவது 3வது படமும் 10வது படமும் வந்து ஷாருக் கானோட படம். அதில் 3வது டாப் 3ல இருக்கிறது அட்லியோட படம். சாதாரணமான ஒரு விஷயமா யோசிச்சு பாருங்க. இதில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம், ஓகேவா. 3 படம் தான் இந்தியன் படம். அதில் 3வது இடத்துல இருக்கிறது ஜவான், 3வது இடத்துல இருக்கிறது ஒரு பெருமை. பெருமை தான். ஏன்னா இங்கே இருக்கிற 10 படமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில், ஹாலிவுட் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இருக்கு. அதில் 3வது நிற்கிற சாதாரணமான விஷயமா எத்தனையோ படம் ரிலீஸ் ஆச்சு, ஏன் வரல? ஏன்னா இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச படமா மாறிடுச்சு. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், அட்லி இஸ் த பெஸ்ட் டேரக்டர் அப்படிங்கிற ரீசனே இதுக்காக தான். சும்மா கலாய்க்கிறதுக்காக எவ்வளோ ட்ரோல்ஸ் வர கிரியேட் பண்ணலாம், பட் ஹீ சக்ஸஸ்ஃபுல் இன் கெரியர், ஹீ கிரியேட் அ பெஞ்ச் மார்க் இன் கெரியர் அப்படிங்கிறது மாறாத ஒரு உண்மையும் கூட. உங்களுக்கு அட்லியை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பிடிக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் சொல்றதுல ஏதாவது தப்புகள் இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை எனக்கு தெரியாத விஷயம் தான் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.